சிந்தித்து செயல்படுவோம் என்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறது பெற்றோருடைய கடமை. எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய பின்பகுதியை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பெற்றோர்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் பிள்ளைகளை அவருடைய சிச்சையில் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம போடப்பட்டிருக்கிறது. அவர்களை வளர்க்க வேண்டும். முதலாவது சிச்சையை குறித்தது நம்ம பார்க்கலாம். சிச்சை என்பது பிள்ளைகள் தவறு செய்யும் போது சிச்சிக்க வேண்டும், அதாவது கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகள் இப்பொழுதெல்லாம் நம்ம பெற்றோர்களாகிய நாம பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறது கிடையாது. என்ன தவறு செய்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை மேற்போட்டு மூடி போடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை சரியாக நடக்க இந்த சிச்சை உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க தவறு செய்யும் போது நீ தவறு செய்துட்ட அப்படி என்று சொல்லி நம்ம கடிந்து கொள்ள வேண்டும், சிச்சிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது பெற்றோர்கள் அதை செய்ய நம்ம தவறிவிட்டோம், அதை சரி செய்து கொள்வோமானால் கர்த்தருடைய சிச்சையில நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியும். அடுத்ததாக போதனையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிச்சைக்கும் போதனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6:7 உன் பிள்ளைகளை கருத்தாய் போதித்து நீ நடக்கும்போது, உட்காரும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது இவைகளை குறித்து பேசுவாயாக என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்னன்னு சொன்னீங்கன்னா, போதனை பைபிள் கதைகள் மூலமாக நம்ம பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்லலாம். ஆண்டவர் யாரு அப்படிங்கிறத நிகழ்வுகள் சில இன்சிடென்ட் மூலமாக நம்ம பிள்ளைகளுக்கு அதை போதிக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கை மூலம் பிள்ளைகளுக்கு போதனை செய்யலாம். மிகவும் அன்பாக எடுத்து போதிக்க வேண்டும். சிச்சை என்பது கண்டித்து உணர்த்துவது. இந்த போதனை என்பது மிகவும் அன்பாக உட்கார்ந்து பிள்ளைகளை புரிய வைத்து நம்ம அவர்களுக்கு போதனை கொடுப்போமானால் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். இது பெற்றோருடைய கடமை தான். இதை நம்ம செய்ய தவறிட்டோம். இந்த நாளில இதை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சிச்சை அண்டு போதனைக்கும் வித்தியாசங்களை அறிந்து கொண்டு நம்ம செயல்படுவோமானால் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பிரியமான பிள்ளைகளாக நம்ம பெற்று வளர்த்து ஆண்டோடைய சமூகத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க முடியும். இதை பார்த்தவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Thank you.